நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் வீட்டில் டைல்ஸ் இறங்குற பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2-3 டைல்ஸ் இறங்கிருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக ஆக இன்னும் கொஞ்சம் டைல்ஸ் இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸில் நம்ம நடக்கும்போது அது உடையவும் செஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே மாற்றணும் சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இதை ஃபுல்லாக மாற்றலாம்னு சொல்லி கொட்டேஷன் கேட்கும்போது கான்ட்ராக்டர் 20,000 வரையும் ஆகும்னு சொல்லியிருந்தார். பட் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அவர்கிட்ட இந்த சைடு மட்டும் மாற்ற முடியுமா கேட்டதுக்கு, இல்லை அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், நீங்கள் மாற்றினா மொத்தம் எல்லாத்தையும் மாற்றுங்கன்னு சொன்னார். ஸோ நமக்கு மற்ற கொஞ்சம் கமிட்மெண்ட்றதுனால இப்போதைக்கு இதை மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இறங்குச்சுன்னா மொத்தமாக எல்லாத்தையும் மாற்றிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். முடிஞ்சளவு அவர்கிட்ட கேட்டு இது மட்டும் கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் சரி இந்த ஒரு 12 கல் நம்ம எடுத்துகிட்டு பண்ணால் ஓரளவு இதாக இருக்கும். ஆனால் மற்ற கல்லோடு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிய தான் செய்யும்னாங்க. நாங்கள் பரவாயில்லன்னு சொல்லி இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டைல்ஸ் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ கலர் ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த டெக்ஸ்டர் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். பரவாயில்லைங்க, எங்களுக்கு இப்போதைக்கு இது ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதை மட்டும் அவங்க சரி பண்ணி கொடுக்க எல்லாம் சேர்த்து ஒரு 7,000 ரூபா கேட்டாங்க. ஆனால் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் 20,000 வந்திருக்கும், இன்னும் நீட்டாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 7,000 ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நல்ல ஒர்த்து தான். இது இந்த தடவை நல்லா மண் மெத்தி அதை தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் அதில் சிமெண்ட் போட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி இது இங்கே இருந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் இங்கே இருந்த டைல்ஸு. நான் கேட்டேன், இதெல்லாம் திருப்பி யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டேன். இல்லை திருப்பி எடுத்துட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஒரு டைல்ஸோட விலையே உங்களுக்கு 80 ரூபா தான். உங்களுக்கு லேபர் கூலி இதுதான் ரேட் ஆகும். ஸோ நீங்கள் புது கல் போடுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு இது வந்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த கல்லை கூட நம்ம மேலே மாடி தோட்டம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி யாராவது பார்ஷியலாக மாற்றினா கூட பார்ஷியலாக மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது இறங்குச்சுன்னா பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.